ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் 3 மேலே தான் வ்ளாக் எடுக்க ஆரம்பித்தேன். என் ஹஸ்பண்ட் பாஸ் அதை நான் பாண்டிச்சேரி போகலான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. எப்போவுமே நம்ம வீக்கெண்ட் தானே போவோம், என்ன ஃப்ரைடேவே கூப்பிட்றாங்கன்னு நினச்சி நானும் ஈகராக கிளம்பிட்டேன். ஸோ போகிறப்ப தான் எனக்கு தெரியும் என்ன சொன்னாங்கன்ட்டு. எங்க 3 hours பாண்டிச்சேரி போயிடுவீங்களே? பாண்டிச்சேரி யார் போறாவா? அப்ப எதுக்கு என்ன இந்த மாதிரி பேக் பண்ணிட்டு வா போலான்னு சொல்லி கூப்பிட்டீங்க? நாளைக்கு போலாம். 3 hours போக முடியாது. மால்க்கா என்னங்க இப்படி பண்றீங்க? என்ன டென்ஷன் ஆக்காதீங்க. நானும் கஷ்டப்பட்டு எல்லாமே பேக் பண்ணி கடகன்னு கிளம்புனா போகிறப்ப தான் இந்த மாதிரி சொல்கிறாங்க. சார் பார்த்தா ஜாலியாக கூலாக பாட்டு பாடிட்டு வராங்க. எனக்கு வந்துச்சு பாரு கடுப்பு. சரி ஓகே, நானே என்னை ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இவங்க இவ்வளோ தூரம் ட்ரைவ் பண்ணதுக்கப்புறமும் இவங்க ஒர்க் பண்ணணும்னு நினச்சி நானே என்னை ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ வேளச்சேரியில் இருக்க ஸ்கொயர் மால் தான் போயிருந்தோம். சாப்பாடு என்ன வேணும்னு கேட்டதும் அடடா நமக்கு சாப்பாடு தானே முக்கியன்ட்டு என்னோட கோவத்தெல்லாம் நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். சார் ஆளாக்கானான்னு பார்த்தா டிமார்ட்டில் கொடுக்குற பாப்கார்னை வாங்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அந்த பாப்கார்ன் ரொம்ப பிடிக்கும். இன்பிட்வீன் நமக்கு தேவையான நம்ம வாங்கிப்போன்ட்டு நம்ம வாங்கிட்டு இருந்தேன். இதை வாங்கி கொடுப்பா என்னை இவ்வளோ தூரம் கூட்டு வந்தேன்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரி பாப்கார்னை சாப்பிடேன்னாரு. சரி வாங்க டிமார்ட் உள்ள போகலான்னு. சரி வாங்கின பாப்கார்னை சாப்பிட முடியல, உள்ள விட மாட்டேங்கன்ட்டாரு. உனக்கு வேண்டிய திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கோனாரு. இதுதான் நமக்கு சான்ஸ்ன்ட்டு எட்ரா கைப்புள்ளன்ற மாதிரி எடுத்து எனக்கு வேண்டிய திங்ஸை நான் எடுத்து ட்ராலியில் போட்டுட்டு இருந்தேன். போதும் நிறுத்தி, இதுக்கப்புறம் தான் என் பில்லை தைச்சிருவேன்ட்டு என்னை பாதிலேயே கூட்டு வந்துட்டாங்க. பத்தாவதுக்கு கார் வேறையா, நீயும் உன் பையனை இதுக்கப்புறம் தான் என் கார்டை தைச்சிருவீங்கன்ட்டு என்னை வீட்டுக்கு கூட்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு vlog பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.